வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் சந்திப்பு. நிறைவேற்று அதிகாரத்தை சவாலான முறையில் அணுகும் வகையில் பிரேமதாச தேர்தல் சட்டத்தை உருவாக்கினார். நிரோஷன் பாதுக குற்றச்சாட்டு. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. இந்தியாவின் சுரங்கத்துறையுடன் இலங்கையின் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் உயர்மட்ட பேரார்கள் குழு விஜயம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள சிறுவர் மற்றும் இளைஞர் சமூகத்தின் உளவியல் நலன் மற்றும் சமூக நலனை மேம்படுத்துவதற்காக சர்வதேச லயன்ஸ் கழகம் தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என்று அதன் தலைவர் பெப்ரிசியோ ஒலிவேரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடனும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகளுடனும் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதை தெரிவித்தார். இலங்கையில் லயன்ஸ் கழகத்தால் தற்போது முக்கிய திட்டங்களாக உணவு பாதுகாப்பு திட்டங்கள், அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவிகள், கல்வி வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்பதை தலைவர் ஜனாதிபதிக்கு உறுதியாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது இலங்கையில் லயன்ஸ் கழகம் துவங்கியுள்ள புதிய திட்டங்கள் மற்றும் சமூக உத்தியோகபூர்வ முயற்சிகளை ஜனாதிபதி பாராட்டியுள்ளதோடு தமது நன்றியினையும் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமிகே மற்றும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் பிரதிநிதிகள் குழுவும் பங்கேற்றது. நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்களை விஜயம் செய்துள்ளார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தில் நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்தித்திருந்தார். தொடர்ந்து இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தையும் சந்தித்துள்ளார். இதன்போது வர்த்தகம், முதலீடு, கல்வி, விவசாயம், சுற்றுலா மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பு இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற பணியாளர்களுக்கான உணவு கட்டணத்தை திருத்துவது தொடர்பாக 2025 மே 21ஆம் தேதி கூடிய சபைக்குழுவின் தீர்மானம் மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இந்த மீளாய்வு 2025 மே 23ஆம் தேதி குழு தலைவர் மற்றும் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் பின்வரும் கட்டணங்கள் விதிக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் நிறைவேற்றுத்தர அதிகாரிகளுக்கு மாதாந்தம் 4000 ரூபாவும், நிறைவேற்று தரம் அல்லாத அதிகாரிகளுக்கு மாதாந்தம் 2500 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் பாராளுமன்ற பொதுமக்கள் உணவகத்தில் உணவு பெறும் உறுப்பினர்களின் சாரதிகள், போலீஸ் அதிகாரிகள், ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் ஆகியோரிடம் தற்போது அறவிடப்படும் கட்டணத்தில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படாதிருக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கட்டண திருத்தம் பாராளுமன்ற பணியாளர்களின் கோரிக்கையின் அடிப்படையாக கொண்டு இலங்கை அரசின் திரைசேரி வழங்கிய பரிந்துரையின் பேரில் 3 வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். அவர் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது இலங்கையினையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்குடன் வெளிவிவகார மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் அவர் கலந்துரையாட உள்ளார். மேலும் அவர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது போலந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சரை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் அமைச்சர் சிகோர்ஸ்கியுடன் இணைந்து வருகை தருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணிசிங்க பிரேமதாச நிறைவேற்று அதிகாரத்தின் செல்வாக்குக்கு சவால் விடும் வகையில் இந்த தேர்தல் சட்டத்தை உருவாக்கினார். நிறைவேற்று அதிகாரம் இல்லாவிட்டாலும் கிராம வட்டத்தில் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. எனவே ஜனாதிபதி ஒருவரால் இந்த சட்டத்தை மீறி செயல்பட முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரோஷன் பாதுக தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறியிருந்தார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் பாரிய பெரும்பான்மையின்றி வெற்றி பெற்றார். அதே போன்று உள்ளூராட்சி மன்றங்களிலும் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்கலாம் என்று எண்ணுகிறார். இது தவறான எண்ணம். உண்மையில் நிலைமை ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் வாக்கெடுப்பின் பின்னரே வெளிப்படும். அப்போது ஜனாதிபதி முன்னிலையிலா அல்லது பின்தள்ளப்பட்டவர் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். உள்ளூராட்சி மன்றங்களின் செயல்பாடுகளுக்கான வருமானம் ஜனாதிபதியிடமிருந்து கிடைப்பதில்லை. அவை தங்களுக்கே உரிய வருமானத்தின் அடிப்படையில் நிர்வாகம் மேற்கொள்வதில் தன்னாட்சி பெற்றவை. எனவே அரசாங்க நிதியை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
நிறைவேற்று அதிகாரத்திற்கு எதிரான கருத்துக்களை பிரதிபலிப்பது போன்றுதான் இந்த தேர்தல் சட்டத்தின் அமைப்பு உள்ளூராட்சி மன்றங்களை பெலவத் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர முயற்சிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் ஒத்துழைக்கப்படுவதில்லை. சிலர் அச்சுறுத்தலையே இறுதி ஆயுதமாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். ஆனால் அதனால் ஜனநாயகம் அளிக்கப்பட முடியாது. எங்கள் கட்சி தலைமையகத்தின் தீர்மானங்களுக்கு இணங்கவே நாங்கள் செயல்படுவோம். மக்களால் நம்பிக்கை வைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைத்து மக்களுக்காக சேவை செய்ய எங்கள் கடமை என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கும் மீன்பிடி எனும் போர்வையில் நடைபெறும் சட்டவிரோத கடத்தல்களை முறியடிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சும் பாதுகாப்பு அமைச்சும் இடையில் சமீபத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர், கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்னகமகே, இரு அமைச்சுக்களின் செயலாளர்கள், அதிகாரிகள் மற்றும் கடற்படை தளபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் காணி பிரச்சனைகள், மீன்பிடி துறைமுகங்களில் நிலவும் சிக்கல்கள், தடை செய்யப்பட்ட உபகரணங்களின் பயன்பாடு, சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள், போதைப்பொருள் கடத்தல், இந்திய மீனவர்களின் அத்துமீறல் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த பிரச்சனைகள் தொடர்பான தீர்வுகள் குறித்தும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. குறிப்பாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை அச்சுப்படுத்தி பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தல் இடம்பெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கை கடல் வளத்தை பாதுகாப்பதற்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவும் கடற்படையினர் அனைத்து தேவையான நடவடிக்கைகளையும் எடுக்க ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்திய அரசின் சுரங்கங்கள் அமைச்சகத்தின் தலைமையில் இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை சுரங்க நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட பேராளர்கள் குழு ஒன்று அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தது. இந்த விஜயம் சுரங்கங்கள் மற்றும் கனிமத்துறையில் இந்தியா இலங்கை இடையிலான ஒத்துழைப்பு பயன்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குழுவினர் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தியுடன் நேரில் சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பிற முக்கிய அரசு அதிகாரிகளோடு பலதரப்பட்ட கலந்துரையாடல்களும் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்புகளில் முதலீட்டு மற்றும் ஒத்துழைப்பு வாய்ப்புகள், நவீன சுரங்க தொழில்நுட்பங்களில் தொழில்நுட்ப பரிமாற்றம், கனிம வளங்களில் பெறுமதி சேர்க்கூட்டு முயற்சிகள் போன்ற விடயங்களும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த விஜயம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா இலங்கை அமைச்சர்களிடையே இடம்பெற்ற புதுடில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாகும். அதனைத் தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி இரு நாட்டு அமைச்சு செயலாளர்களிடையே மெய்நிகர் சந்திப்பும் இடம்பெற்றிருந்தது. இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்திய பேராளர்கள் குழுவினர் இலங்கையின் முக்கிய சுரங்க வளாகங்களுக்கு நேரில் சென்றும் அங்கு நிலவும் செயல்பாட்டு சூழ்நிலைகள் மற்றும் வளங்களை கண்காணித்தும் ஆய்வு மேற்கொண்டனர்.